ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா ஆடி மாதம் அவல் லட்டு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி அவல் 200 கிராம் எடுத்துருக்கோம். இது மெஷர்மெண்ட்டில் 2 கப் இருக்கும். வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. பெரிய மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது லேசாக அந்த மாதிரி ஒரு கோலப்பொடி மாதிரி குறன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கட்டும். அதே மிக்சி ஜாரில் 1 கப்பு ஜீனி 250 கிராம் இதையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜீனி பொடியும் தனியாக தட்டி வச்சுக்கலாம். அடுத்து பெரிய கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வரட்டும். நெய்யில் ஒரு 20 கிராம் முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். திராட்சை ஒரு 20 கிராமு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் 20 பீஸ் கூட சேர்த்துக்கலாம். நெய்யிலே முந்திரி பருப்பும் திராட்சையும் ரோஸ்ட் ஆகட்டும். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய், பெரிய தேங்காய்னா ஒரு அரை தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். அதை போட்டு இந்த நெய்யோட நம்ம நெய்யிலேயும் தேங்காய் துருவலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது தேங்காயில் உள்ள ஈரச்சத்தெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே இதை வறுத்து விட்டுக்கலாம். துருவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஒரு 4 நிமிஷத்தில் வறுபட்டுரும். வறுபட்ட உடனே அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே இங்கே அவல் பொடி பண்ணி வச்சுக்கோங்கள அதை உள்ளே சேர்த்து இதையும் நம்ம வறுத்துக்கிறணும். இதையும் சேர்த்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விடுங்க. அவல் பொடி பார்த்தீங்கன்னா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுறலாம். அடுத்து கேசரி பொடி ஒரு 2 பிஞ்சு மட்டும் இந்த கிண்ணத்தில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கலருக்காக தான், ஆப்ஷனலு. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இயல்பான நிறம் போதும்னு நினச்சிங்கன்னா இது சேர்க்க தேவையில்லை. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சீனி பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இப்போ மேலே சேர்த்து விட்டுறலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ நம்ம சீனி சேர்த்த உடனே நமக்கு லேசாக மெல்ட் ஆகி வரும். இப்போ ஜீனி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பால் ஊற்றின பிறகு ஜீனியெல்லாம் லேசாக மெல்ட் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வரும். அது வரைக்கும் நல்லா இது போல் நல்லா மசிச்சு நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் தூவி விட்டுறலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக லேசாக இலக்கமாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி லட்டாக உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் இந்த ஆடி மாதம் அவல் லட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.